தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மிதுனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம். மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு மங்கள யோகம். இயற்கையில் சுபகிரகமாகிய குரு பகவான், பஞ்சமகா புருஷ கிரகங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த குரு பகவான் எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானுடன் இணைகின்றாரோ, எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானை பார்க்கப்படுகின்றாரோ அப்போதெல்லாம் பிறக்கப்படுகின்ற ஒரு அதி உன்னதமான யோகம்தான் இந்த குருமங்கள யோகம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, வாழ்க்கையில நிறைய பொருளாதார ரீதியா வளர்ந்துருக்கிறாங்க, நல்ல செல்வாக்குல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த யோகம் முழுமையா செயல்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். குரு பகவான் ஒருத்தருக்கு வலிமை கொடுத்தால் கட்டாயம் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல உயர்நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணத்தை கொடுக்கும். இந்த அமைப்பு உங்களுக்கு 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 2024 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை 41 நாள் முழுமையா கிடைக்க போகுதுங்க. இந்த 41 நாளை முழுமையா நீங்க பயன்படுத்தும் பொழுது இதுவரையும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். நீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் சாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புது வேகத்தையும் ஒரு புது முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். இதுவரையும் நான் இந்த விஷயத்துல நான் தோல்வியிலேயே இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் முறையாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக சிக்கலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தடைப்பட்ட காரியங்களை தடையில்லாமல் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பே இந்த குருமங்கள யோகம். இந்த யோகம் உங்களுக்கு 41 நாள் எது போன்ற ஒரு பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுனராசி நண்பர்களே, பொதுவாகவே எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனா நீங்க இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைய ஒரு வரைமுறையோட வாழக்கூடியவங்க தான் நீங்க. உங்க வாழ்க்கை நீங்களா பார்த்து டிசைட் பண்ணது, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க, பக்குவமா முடிவெடுக்கக்கூடியவங்க, எந்த இடத்துலையும் தவறுகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தொலைநோக்கு சிந்தனையோட இருப்பீங்க. ஆனா கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சந்தித்தது எல்லாமே தோல்விகள், நீங்க பட்டது எல்லாமே கஷ்டங்கள். உங்க தொழில் ரீதியா நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க இதுவரையும் ஒரு 3-4 வருஷ காலகட்டமா உங்களை மாதிரி துல்லியமா கணக்கு போட்டு ஒரு தொழில் நடத்தக்கூடியவங்க யாரும் இல்லை. ஏன்னா அவ்வளவு ஒரு உண்மையாகவும் யதார்த்தமாகவும் உறுதியாகவும் நீங்க ஒரு தொழில் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய தொழில் ரீதியா நீங்க எதெல்லாம் சரியா போகணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களோ எல்லாமே கடந்த ஒரு 4 வருஷ காலகட்டமா தவறுதலான ஒரு பாதையில போச்சு. எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், நம்ம ஏன் இந்த இலக்கு நோக்கி வந்து நின்று இருக்கிறோம், இந்த கஷ்டமெல்லாம் நமக்கு எதனால வந்துச்சு, இதுவரையும் உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பமா தான் இருக்கு. காரணம் அஷ்டமச்சனி. நிறைய பேருடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டத்தையே நானும் சொன்னேன் அப்படின்னா அது மேலும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கே தெரியுமே, அதை எங்க மறுபடியும் சொல்லி நம்ம மனசை காயப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பட்ட கஷ்டங்கள் எவ்வளவா இருந்தாலும் இனியாவது உங்க வாழ்க்கை சரியான முறையில பயணம் பண்ணுமா அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கு ஒரு நல்ல பலனா சொல்லுங்க அப்படின்னா அந்த பலன் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு இப்பதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த குருமங்கள யோகம் 41 நாள் உங்களுக்கு முழுமையா செயல்படும். கண்டிப்பாக இதுவரையும் நீங்க தொழில சந்திச்ச பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுக்கு வரும். ஏன்னா நிறைய நம்பி ஏமாந்தீங்க. ஒருத்தரை நீங்க நம்ப ஆரம்பிச்சா முழுமையா நம்புவீங்க. அது உங்களுடைய நட்பா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒருத்தரை முழுசு நம்புவீங்க. நீங்க யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகிகள் ஆனாங்க.
காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு இவங்க நம்ம கூட இருந்தா நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நீங்க நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் எதிரிகளாகவும் துரோகமாகவும் பயணப்பட்டாங்க. என்ன ஒரு விஷயத்துல நம்ம இவங்களுக்கு துரோகம் பண்ணோம், நம்ம என்ன அவங்களுக்கு கெட்டது பண்ணோம், அவங்க ஏன் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுவரையும் கணிக்கவே முடியல. கால சூழ்நிலை, கிரகத்தின் அமைப்பு ஒரு சில நல்லவர்களையும் கெட்டவங்களா மாத்தி உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களே உங்களுக்கு ஒரு சில வலியும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் கடந்த காலகட்டங்கள் பயணமாச்சு. இதனால தொழில் முறையில பலவிதமான சிக்கல்களை சந்திச்சீங்க. அடுத்தடுத்து அடி மேல அடி, எவ்வளவு நீங்க போராடி இருந்தாலும் கூட தொழில் முறையில ஒரு லாபத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியல. ஏன்னா பார்த்து பண்ண தொழில் எல்லாமே சரியா பயணப்பட்டங்க, எல்லாமே நான் கச்சிதமா தான் நான் முடிவு எடுத்து செஞ்சேன். ஆனா இன்னைக்கு தொழில்ல பெரிய நஷ்டத்தை சந்திச்சு அதனால பொருளாதாரத்துல பின்தங்கி கடனுக்கு மேல கடன் வாங்கி நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வலி வெளியில சொன்னா மற்றவங்களுக்கு புரியாது. நீங்க கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா கூட எங்க நீங்க சும்மா சொல்றீங்க, நீங்க நல்லா தாங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க குறை அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கிறவங்களுக்கு வேணா நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாமே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள பலவிதமான ஒரு வலியும் வருத்தத்தோட தான் கடந்த ஒரு 3-4 வருஷமா உங்களுடைய வாழ்க்கை பயணப்பட்டு இருக்கு. அதே நேரத்துல இயற்கையாவே உங்களுக்கு ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம கஷ்டத்தை சொல்லி அவங்கள காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ட்டு அந்த வலியும் வருத்தமும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க போராடுவீங்க. மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு சில வலியும் வருத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுக்குவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் சரியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி உங்களுக்கு இதுதான் சரி இது தவறு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை உணர்த்தும். அதே போல தொழில் ரீதியா நீங்க சந்தித்த ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைகளை மாற்றும். ஏன்னா உங்களுக்கு கீழே இருந்தவங்களே உங்களுக்கு ஒரு சில ஒரு துரோகத்தை விளைவிச்சாங்க. அதே நேரத்துல இதுல பாருங்க, அரசாங்கத்துறையில உள்ளவங்களுக்கு அடிப்படையா உயர் அதிகாரிகளுடைய சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிருக்காது, அல்லது தனக்கு ஈக்குவலா வேலை செய்யறவங்களுடைய ஒரு நிலை சரியான முறையில் அமைஞ்சிருக்காது. அவங்க செஞ்ச தப்புக்கு எல்லாமே நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். எந்த ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தாலும் கொடுத்த வேலையை நினைச்ச நேரத்துல அந்த டைமுக்கு சரியான முறையில் செஞ்சு முடிச்சிடணும் அப்படி நினைப்பீங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய வேலையை கூட நீங்க எடுத்துக்குவீங்க. உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்றேங்க அப்படி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் நைட்டுன்னு பார்க்காம பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் கூட நீங்க முடிச்சு கொடுத்துட்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வேலைக்கே ஒரு சில குழப்பத்தை உருவாக்குற சூழ்நிலையை கூட இருந்தவங்களே கொடுத்தாங்க. அதனால நீங்க பணிபுரியிற இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் உருவாச்சு, மன உளைச்சலும் உருவாச்சு. இந்த தொழில் ரீதியா இருந்த ஒரு சில பாதிப்பும் அதே நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடியவங்க சந்திச்ச ஒரு சில பாதிப்பும், இந்த 2 பாதிப்புமே இரு தரப்பினருக்குமே இன்னைக்கு ஒரு தொழில் மேல ஒரு கவனத்தை கொண்டு போக முடியாம, குடும்பத்து மேல கூட ஒரு நல்ல ஒரு அக்கறையை செலுத்த முடியாம, இன்னைக்கு பொருளாதார ரீதியா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகி இன்னைக்கு ஒரு கடன்ல நீங்க தேங்கி நின்றுட்டு இருக்கிறீங்க. வாங்காத இடத்துல வாங்கி கேட்காத இடத்துல எல்லாம் கேட்டு தன்னுடைய நிலைக்கு தன்னுடைய தகுதிக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு கை நீட்டுற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி, மிதுன ராசியில பிறந்த எனக்கு ஏன் இந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, இதெல்லாம் எப்பதான் எனக்கு தீரும் அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க. கட்டாயம் உங்களுடைய பொருளாதார நிலை இந்த தருணத்துல உயரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான் ஒருத்தருக்கு புதிய வேகத்தையும் புதிய சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் செவ்வாய் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா படை தலைவன் என்று சொல்கின்றோம். தவறான பாதையில போற ஒருத்தரை கூட சரியான பாதைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பக்குவம் செவ்வாய் பகவானுக்கு மட்டுமே உண்டு. அதே நேரத்துல என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால ஜெயிக்க முடியாதுங்கக்கூடிய ஒரு மனநிலையை கூட மாத்தி உங்களால முடியும், நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமரப்பெற்று குரு பகவானுடைய பார்வை, குரு பகவான் பாருங்க லாபஸ்தானத்துல அமரப்பெற்று அவருடைய 9ஆம் பார்வை செவ்வாய் பகவானுக்கு கிடைக்கப்பெற்று ஒரு அற்புத யோகத்தோட அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அப்போ இது ஒரு அருமையான கிரக பரிமாற்றங்கள். இந்த தருணம் பொறுத்தவரையும் மிதுன ராசியில பிறந்தவங்க சாதிக்கவே முடியாதுன்னு இருந்தாலுமே கூட கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. யாரெல்லாம் உங்களுக்கு துரோகிகள்,
யாரெல்லாம் நமக்கு எதிரிகள் அப்படிங்கிறது கண் கூட கண்டுபிடிச்சு இவங்களை நம்ம வச்சுக்கணும், இவங்களை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல முடிவு பண்ணுவீங்க. அதே போல ஒரு குடும்பம்னா உங்களை மாதிரி ஒரு கேர் எடுத்துக்க யாராலும் முடியாது. அவ்வளவு ஒரு பக்குவமா அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் பண்ணுவீங்க. குழந்தைக்கு என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை, அதே நேரத்தில் தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க மிதுன ராசியில பிறந்தவங்க. அதே நேரத்தில் பெண்களா இருந்தா தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு கூட தன்னுடைய தாய் தந்தை மாதிரி நினைச்சு அவங்களுக்கும் கூட சிறப்பா ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க யாருக்கெல்லாம் விழுந்து விழுந்து நீங்க பாடுபட்டீங்களோ அவங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு சில கெட்ட பேர் தான் குடும்பத்துல உருவாச்சே தவிர நல்ல பேர் கிடையாது. உண்மையா நீங்க உழைச்சும் கூட, உண்மையா நீங்க போராடியும் கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம உங்களை குற்றவாளி அப்படிங்கிற ஒரு பேரோட தான் இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த சொந்த பந்தங்களுக்கு மத்தியில இந்த குடும்ப ரீதியா இருந்த ஒரு சில சிக்கல்கள் கண்டிப்பாக இந்த தருணத்துல தீரும். அதே நேரத்துல கணவன் மனைவி உறவு முறைகள் பலப்படும். நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்களோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சு இந்த வாழ்க்கையே வேண்டாம், கணவன் எப்ப வருவார்னு காத்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஏன்டா அவர் இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் நிறைய பேர் இந்த ராசியில் இருக்கிறீங்க. அதே போல மனைவி முகத்தை பார்த்தாவே எனக்கு தேவையில்லாத வெறுப்புகள் வருதுங்க. எங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருந்தது, ஆனா சின்ன கருத்து வேறுபாடு உருவாகி இன்னைக்கு அது பெரிய ஒரு விரிசலா மாறி இந்த வாழ்க்கையே இன்னைக்கு பிச்சுட்டு போற ஒரு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். கட்டாயம் இந்த தருணத்துல உங்களுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும். மிதுனராசி நண்பர்களே, நான் என்ன சொன்ன மாதிரி குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை சொல்லி மீண்டும் நான் உங்களை காயப்படுத்த நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த தருணத்துல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய புரிதல் கிடைக்கும். இதுவரையே நம்ம என்ன தப்பு செஞ்சோம், இது நம்ம யார் மேல எந்த தவறு அப்படிங்கக்கூடிய உங்களுடைய தவறை நீங்க சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். அதே நேரத்துல உங்க வார்த்தைக்கு ஒரு பலம் கிடைக்கும். எங்க நான் இதுவரையும் செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி நீங்க போராடி இருந்தாலும் கூட உங்க வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்காது. இந்த நேரத்துல உங்களுடைய நியாயம் மற்றவங்களுக்கு புரியும். ஆமா இவங்க சொன்னது சரிதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய இந்த குரு மங்கள யோகம்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஒருத்தரை நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் எப்போ 7ஆம் பாவகத்தை பார்க்கின்றாரோ அப்போ தன்னுடைய தவறுகள் என்ன, அதே நேரத்துல தன்னுடைய கணவனுடைய தவறோ அல்லது மனைவியுடைய தவறு என்ன அப்படிங்கிறது உணர்த்துவார். இந்த தருணத்துல கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக குறைந்து அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்துல பாருங்க, இந்த தருணத்துல அருமையான முறையில திருமண வாய்ப்புகள் அமையும். நிறைய பேருக்கு மிதுனராசியில பிறந்தவங்களுக்கு திருமண தடை, என்ன காரணம்னே தெரியல. எல்லாமே சரியா இருக்கு, ஆனா எத்தனை பொண்ணு பார்த்தாலும் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பெண்களா இருந்தா எத்தனை கணவன்கள் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துடணும் நம்ம பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலுமே கூட அவங்களுக்கு அமையல. அதே மாதிரி இந்த திருமண தடைகள் ஏதாவது ஒரு வகையில தடங்களாவே போயிட்டு இருக்கே தவிர சரியான முறையில் அமையல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த தருணத்துல குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் 90% திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். இது எந்த காலகட்டத்தில்? இந்த 41 நாள்ல நிச்சயம் உங்களுக்கான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல திருமண உறவுகள்ல கசப்புகள் கணவன் மனைவி உறவு முறைகள்ல பிரிவுகள் மறுமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறேங்க. எனக்கு முதல் வாழ்க்கை தான் அப்படி போயிருச்சு, 2ஆம் வாழ்க்கையாவது நல்ல வாழ்க்கையா அமையுமான்னு தேடிட்டு இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு எதுவுமே சரியா அமையல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க இழந்திருந்தாலும் இந்த தருணம் உங்களுக்கு மறுதாரத்துக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் பாவகம் உங்களுடைய ஜாதக ரீதியா இப்போ குரு பகவான் அமர்ந்திருக்கார். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு மறுதாரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகி இல்லற வாழ்க்கையில இணையக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. அதே போல குழந்தைங்களை உங்களை மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்துறதுக்கு ஆள் இல்லை. அவ்வளவு நேர்த்தியா நீங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு உருவாக்கி இன்னைக்கு அவங்க சிறுசிலிருந்து பெருசு பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு நினைக்கிற நேரத்துல அவங்க வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய பேர் பாருங்க,
படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்துல கல்வி தடுமாற்றம் இருந்திருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தடங்கள் இருந்திருக்கும். அதே நேரத்துல பாருங்க, திருமண தடங்கல்கள் அவங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்கும். அதை மீறி திருமணம் பண்ணவங்க இந்த 3 வருஷத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இப்பதாங்க கல்யாணம் முடிஞ்சோம், நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா திடீர்னு ஒரு சில சிக்கல் வந்துருச்சு எங்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக இந்த தருணத்துல தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்துல உடல் ஆரோக்கியம், நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் ஒரு 3 வருஷ காலகட்டமாவே சரியான உடல் ஆரோக்கியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில ஒரு தொந்தரவு உருவாகி இன்னைக்கு மருந்து மாத்திரதா உணவு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து நான் மருந்து மாத்திரை எடுத்துட்டே இருக்கிறேங்க அப்படிங்கக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் பலப்படும். இதை தாண்டி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாத ஒரு கனியாவே இருந்தது. எவ்வளவோ முயற்சி பண்றேங்க, நான் அப்ராடு போறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக இந்த ஒரு குருமங்கள யோகம் உங்களுடைய அயல்நாடு பயணத்தை சரியான முறையில் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அயல்நாட்டுல இருக்கிறவங்க பாருங்க, தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத மன உளைச்சல், ஒரு நிம்மதியா நாங்க இருந்து தொழில் செஞ்சு ஏதோ ஒரு வகையில குடும்பத்தை மேல கொண்டு வரணும்னு நினைச்சு போராடிட்டு இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பா நிறைய சிக்கலை நீங்க போன இடத்துல சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு எப்படியாவது ஒண்ணு நம்ம சமூகத்துல நம்மளும் ஒரு அங்கீகாரத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நாடு விட்டு நாடு போய் இன்னைக்கு நீங்க ஒரு வேலை செய்யறீங்க. ஆனா அந்த இடத்துல சரியான நிம்மதி இல்லை, கிடைச்ச பணம் நமக்கு மீதி ஆகல. அதே நேரத்துல ஏதோ ஒரு வகையில வருமானம் வந்தாலும் கூட அந்த வருமானம் நம்ம கையில இல்லை. கடனுக்கு மேல கடன், கடன் கட்டுறதுக்கு தான் அந்த வருமானம் சரியா இருக்கே தவிர அதுக்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சூழலை கொடுக்கல. வெளிநாட்டுல வேலை செய்யறங்கிற பேர் தான் இருக்குதுங்க, ஆனா எங்களுக்கு அதுக்கான ஒரு உயர்வு இல்லை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த தருணத்துல இந்த குருமங்கள யோகம் ஒரு உயர்நிலையை கொடுக்கும். அப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்வாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். இந்த தருணத்துல உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயர்ந்து மென்மேலும் சரியான இலக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். இதுவரையும் மிதுனராசிக்காரர்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து இனி உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான முறையில அமையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கே தெரியும், இதுக்கப்புறமாவது எங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, எதிர்காலத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. கட்டாயம் இந்த குருமங்கள யோகம் 41 நாள்ல தொழில் ரீதியா கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்து, அதே நேரத்துல உடல் ரீதியா பலகீனப்பட்டவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, குடும்ப ரீதியா ஒரு சில சிக்கலை சந்திச்சவங்களுக்கு குடும்பத்துடைய ஒரு சில ஒற்றுமையை கொடுத்து, திருமணம் தடையை சந்திச்சவங்களுக்கு திருமண சுப நிகழ்வுகளை கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக ஒரு மாற்றக்கூடிய வருடமாக 2023 முடிவு 2024 தொடக்கம் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய கணிதம் சரியாக இருந்தால் கட்டாயம் இந்த 41 நாள்ல ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த 41 நாளை முழுமையா பயன்படுத்தி நீங்க மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல இதுவரை நம்ம பார்த்தது ஒரு பொதுவான பலன், கோச்சார பலனுடைய ஒரு பலன் 40%. அப்போ மீதி 60% நம்மளுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருக்க வேண்டும். நிறைய நண்பர்களுக்கு பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் ஒரு சில பேருக்கு சரியான முறையில் அமைஞ்சிருது, ஒரு சில பேருக்கு அது சரியான முறையில் அமையறது இல்லை. காரணம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் கோச்சாரப்படி எவ்வளவு சுபயோக பலன்கள் கிடைச்சாலும் கூட அது சரியான முறையில் அவங்களுக்கு அது அமையாம தடங்களாகிறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த நேரத்துல உங்களுக்கான அடுத்தடுத்து நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தை.
துல்லியமா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை துல்லியமா தெரிஞ்சு அடுத்தது நீங்க எப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல ஆரம்பிச்ச தொழில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி தீர்த்துக்கலாம், எந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சா நமக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த நிலைக்கு போக என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல ஒரு அற்புதமான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.